நண்பர்களே, இன்று ஒரு மிகவும் முக்கியமான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். மார்ச் 2026 மாதத்தில் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான ஸ்டாக்ஸ் பற்றி இன்று நம்ம பேசப்போகிறோம். இந்த 3 ஸ்டாக்ஸ்களும் என் பார்வையில் ஷார்ட் டேர்ம் மற்றும் மீடியம் டேர்ம் இரண்டிலும் நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடியவை என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வெறும் ஸ்டாக் பெயரை மட்டும் சொல்லப்போவதில்லை. அந்த ஸ்டாக்ஸ்களின் பின்னால் இருக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரெங்த் என்ன, டெக்னிக்கல் செட்டப் எப்படி இருக்கிறது, செக்டர் சிச்சுவேஷன் என்ன, டிமாண்ட் மற்றும் ஃபியூச்சர் growth எப்படி இருக்கலாம் என்று எல்லாவற்றையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்து முடியுங்கள். மேலும் ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டிங் மற்றும் வெல்த் கிரியேஷன் பற்றிய தகவல்களை தொடர்ந்து பெற இது உங்களுக்கு உதவும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுத மறக்காதீர்கள். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சரியான நேரத்தில் சரியான ஸ்டாக்கை தேர்வு செய்வது. பலர் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஸ்டாக் பிரைஸ் ஏற்கனவே அதிகமாக உயர்ந்த பிறகுதான் வாங்குவார்கள். அந்த நேரத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வார்கள் என்றால் பிரேக் அவுட் வரப்போகும் ஸ்டேஜில் இருக்கும் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை செய்து முதலீடு செய்வார்கள். அதனால்தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இரண்டும் சேர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் டெக்னிக்கல் சார்ட்டிலும் மொமெண்டம் உருவாகி இருக்க வேண்டும். இந்த இரண்டு கண்டிஷன்ஸ் மீட்டான ஸ்டாக்ஸ் தான் ஷார்ட் டேர்மிலும் மீடியம் டேர்மிலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பதிகம். இன்று நான் ஷேர் செய்ய போகும் இந்த 3 ஸ்டாக்ஸிலும் அந்த இரண்டு கண்டிஷன்ஸும் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. முதல் ஸ்டாக் பற்றி பேசலாம். அது ஆயில் இந்தியா. இந்தியாவின் முக்கியமான ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் புரொடக்ஷன் கம்பெனிஸில் ஒன்று. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் எக்கானமிக்கு எனர்ஜி டிமாண்ட் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆயில், கேஸ் மற்றும் எனர்ஜி செக்டார் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆயில் இந்தியா என்பது ஒரு கவர்மெண்ட் பேக்ட் கம்பெனி. PSU கம்பெனி என்பதால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த கம்பெனியின் பிசினஸ் மாடல் என்னவென்றால் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் புரொடக்ஷன். இது அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனி. அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் பொதுவாக க்ரூட் ஆயில் பிரைஸ் உயர்ந்தால் டைரக்டா பெனிஃபிட் பெறும். ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது ஆயில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் புரொடக்ஷனை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. கவர்மெண்ட் இந்தியாவின் டொமஸ்டிக் ஆயில் புரொடக்ஷனை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. இம்போர்ட் டிபெண்டன்சி குறைக்க வேண்டும் என்பது கவர்மெண்டின் முக்கியமான கோல். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆயில் இந்தியா போன்ற கம்பெனிஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணுகிறது. இந்த கம்பெனிக்கு பல ஆயில் ஃபீல்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளாக்ஸ் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறது. புரொடக்ஷன் கிராஜுவலாக அதிகரித்து வருகிறது. இதனால் ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட்டபிலிட்டி லாங் டேர்மில் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பிருக்கிறது. வேல்யூவேஷனை பார்த்தால் ஆயில் இந்தியா இன்னும் அண்டர் வேல்யூட் கேட்டகரியில்தான் இருக்கிறது என்று பல அனலிஸ்ட் சொல்கிறார்கள். PSU எனர்ஜி ஸ்டாக்ஸ் பொதுவாக லோ PE வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகும். அதனால் டவுன்சைட் ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு கூட நல்லதாக இருக்கும். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பார்ப்பவர்களுக்கும் இந்த ஸ்டாக் அட்ராக்டிவாக இருக்கிறது. கடந்த சில வருடங்களில் ஆயில் இந்தியா நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுத்து வருகிறது. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்டாகவும் பார்க்கிறார்கள். டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஆயில் இந்தியா சார்ட் மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது. கடந்த சில மாதங்களில் இந்த ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தது. கன்சாலிடேஷன் என்பது மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தி சைன். ஸ்டாக் பிரைஸ் ஒரு ரேஞ்சில் மூவ் ஆகி ஸ்ட்ரெங்த் பில்ட் பண்ணும் ஸ்டேஜ் அது. இந்த கன்சாலிடேஷனுக்கு பிறகு பிரேக் அவுட் வந்தால் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் உருவாகும். ஆயில் இந்தியா சார்ட்டில் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் தெரிகிறது. அதாவது பையர்ஸ் கிராஜுவலாக ஸ்ட்ராங் ஆகிறார்கள். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அருகில் ஸ்டாக் ட்ரேட் ஆகிறது. வால்யூம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வருகிறது. இது புல்லிஷ் இண்டிகேஷன். மூவிங் ஆவரேஜஸை பார்த்தால் ஸ்டாக் முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ் மேல் ட்ரேட் ஆகிறது. இது ட்ரெண்ட் ஸ்ட்ரெங்த்தை காட்டுகிறது. RSI இண்டிகேட்டர் கூட பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்கிறது. மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் புல்லிஷ் சிக்னல் காட்டுகிறது. இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் ஆயில் இந்தியாவில் ஸ்ட்ராங் மூவ் வர வாய்ப்பிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எனர்ஜி செக்டாருக்கு குளோபலாகவும் டிமாண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறது. ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் கூட ஆயில் பிரைஸ் வொலட்டாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. அந்த கான்டெக்ஸ்டில் எனர்ஜி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டர் அட்டென்ஷன் பெறுகிறது. என் பர்சனல் வியூவில் ஆயில் இந்தியா ஷார்ட் டேர்மில் 100 ரூபாய் வரை மூவ் செய்யும் பொட்டென்ஷியல் வைத்திருக்கிறது. தற்போதைய பிரைஸ் அருகில் இருந்து பார்த்தால் மார்ச் மாதத்தில் 580 ரூபாய் ஜோன் வரை செல்லும் வாய்ப்பிருக்கிறது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மறக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் மற்றும் பொசிஷன் சைசிங் மிகவும் முக்கியம். மார்க்கெட் அன்பிரெடிக்டபிளாக இருக்க முடியும். இப்போது இரண்டாவது ஸ்டாக் பற்றி பேசலாம். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். இந்த பேங்க்குக்கு ஒரு யூனிக் பொசிஷன் இருக்கிறது.
ஜேஎன்கே ரீஜியனில் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் உள்ளது. ரீஜனல் பேங்க் என்றாலும் கிராஜுவலாக மாடர்னைசேஷன் மற்றும் எக்ஸ்பான்ஷன் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பேங்கிங் செக்டார் இந்தியாவில் ஓவராலா நல்ல growth ஃபேஸில் இருக்கிறது. கிரெடிட் growth தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரீட்டைல் லெண்டிங், எம்எஸ்எம்இ லெண்டிங் மற்றும் டிஜிட்டல் பேங்கிங் எக்ஸ்பான்ஷன் பேங்கிங் செக்டாருக்கு பாசிட்டிவ் ஃபேக்டர். ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது ஜேஎன்கே பேங்க் கடந்த சில வருடங்களில் ரீஸ்ட்ரக்சரிங் மற்றும் பேலன்ஸ் ஷீட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் இருந்தது. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை குறைக்க முயற்சி செய்யப்பட்டது. அசெட் குவாலிட்டி கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி வருகிறது. ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி வருகிறது. காஸ்ட் கண்ட்ரோல் மற்றும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் செய்ய பேங்க் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுகிறது. கவர்மெண்ட் சப்போர்ட் இருப்பதால் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இருக்கிறது. பேங்கிங் செக்டாரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் கூட முக்கியமான ஃபேக்டர். இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலே பேங்க்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கிரெடிட் டிமாண்ட் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஹோம் லோன்ஸ், எம்எஸ்எம்இ ஃபைனான்சிங் போன்ற செக்டார்ஸ் கிரெடிட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுகிறது. அந்த ட்ரெண்டில் ரீஜனல் பேங்க்ஸ் கூட பெனிஃபிட் பெறுகிறது. டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தால் ஜேஎன்கே பேங்க் மிகவும் பவர்ஃபுல் பிரேக் அவுட் கொடுத்துள்ளது. பல மாதங்களாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் அருகில் ஸ்டாக் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபைனலி பிரேக் அவுட் ஆகியுள்ளது. பிரேக் அவுட்டுக்கு முக்கியமான ஃபேக்டர் வால்யூம் ஸ்பைக் இல்லாமல் பிரேக் அவுட் ஸ்ட்ராங் ஆகாது. ஆனால் இந்த கேஸில் பிரேக் அவுட் டைமில் 280% வால்யூம் சர்ஜ் வந்துள்ளது. இது இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் இருக்கலாம் என்பதற்கான சிக்னல். பிரேக் அவுட்டுக்கு பிறகு ஸ்டாக் மொமெண்டம் பில்ட் பண்ண ஆரம்பித்திருக்கிறது. ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. ஹையர் ஹைஸ் மற்றும் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் சார்ட்டில் தெரிகிறது. இது புல்லிஷ் ட்ரெண்ட் பேட்டர்ன். டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் பொதுவாக இப்படிப்பட்ட பிரேக் அவுட் செட்டப்ஸ்களை மிகவும் கவனமாக பார்க்கிறார்கள். ஏனெனில் பிரேக் அவுட்டுக்கு பிறகு பிரைஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் ஆரம்பிக்கும். RSI மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. MACD இண்டிகேட்டர் பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் காட்டுகிறது. மூவிங் ஆவரேஜஸ் அலைன்மெண்ட் புல்லிஷாக இருக்கிறது. இந்த டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் ஜேஎன்கே பேங்க் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மார்ச் மாதத்தில் ₹145 முதல் ₹150 ஜோன் வரை செல்லும் வாய்ப்பிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போது மூன்றாவது ஸ்டாக் பற்றி பேசலாம். அது நெட்வெப் டெக்னாலஜிஸ். இது ஒரு ஐடி ஹார்ட்வேர் மற்றும் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் கம்பெனி. இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டிங், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டேட்டா சென்டர் சொல்யூஷன்ஸில் நெட்வெப் முக்கியமான பிளேயராக உருவாகி வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏராவில் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் டிமாண்ட் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிஃபென்ஸ் செக்டார், சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் மற்றும் லார்ஜ் என்டர்பிரைசஸ் எல்லாம் HPC இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டன. நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்த செக்மெண்டில் ஸ்பெஷலைஸ்ட் சொல்யூஷன்ஸ் வழங்குகிறது. ஏஐ சர்வர்ஸ், GPU பேஸ்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ், டேட்டா சென்டர் சொல்யூஷன்ஸ், ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் போன்ற ப்ராடக்ட்ஸ் டெவலப் செய்து வருகிறது. இந்தியாவில் ஏஐ ஈகோசிஸ்டம் கிராஜுவலாக எக்ஸ்பேண்ட் ஆகி வருகிறது. ஸ்டார்ட் அப்ஸ், என்டர்பிரைசஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஏஐ அடாப்ஷனை ஆக்சலரேட் பண்ணுகிறது. இந்த ட்ரெண்ட் நெட்வெப் போன்ற கம்பெனிஸ்க்கு லாங் டேர்ம் growth ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுகிறது. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நெட்வெப் ரெவென்யூ growth நல்ல ஸ்பீடில் இருக்கிறது. ஆர்டர் புக் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அட்வான்டேஜ் கொடுக்கிறது. டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இருப்பதால் காம்படிஷன் கம்பேரிட்டிவ்லி லிமிடெட். மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கூட டொமெஸ்டிக் டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் அளிக்கிறது. இந்த கம்பெனியின் பிசினஸ் மாடல் நாலேஜ் இன்டென்சிவ், ரிசர்ச் மற்றும் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி ஸ்ட்ராங். HPC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸில் இருந்து வருகிறது. ஏஐ ரெவல்யூஷன் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெண்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் பெனிஃபிட் பெறுகிறார்கள். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த செக்டாரை மிகவும் கவனமாக பார்க்கிறார்கள். டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தால் நெட்வெப் மிகவும் ஸ்ட்ராங் ட்ரெண்டில் இருக்கிறது. ஐடி செக்டார் ஓவராலா கரெக்ஷன் ஃபேஸில் இருந்தாலும் இந்த ஸ்டாக் ரெசிலியன்ஸ் காட்டுகிறது. பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்கிறது. கரெக்ஷன் வந்தாலும் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ஸில் பையர்ஸ் ஆக்டிவ் ஆகிறார்கள். இது இன்ஸ்டிடியூஷனல் அக்யூமுலேஷன் இருக்கலாம் என்பதற்கான சிக்னல். ஸ்டாக் ஹையர் ஹைஸ் மற்றும் ஹையர் லோஸ் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணி வருகிறது. ட்ரெண்ட் பிரேக் ஆகவில்லை. கன்சாலிடேஷன் ஃபேஸஸ்க்கு பிறகு ஃப்ரெஷ் மொமெண்டம் உருவாகிறது. டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ்களை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ட்ரேடாக பார்க்கிறார்கள். பிரைஸ் தற்போது ₹3,866 அருகில் இருக்கிறது. ஸ்ட்ராங் மொமெண்டம் பில்ட் ஆனால் ₹4,400 ஜோன் ரீச்சபிளாக இருக்கிறது. ஏஐ தீம் தற்போது குளோபல் இன்வெஸ்டிங்கில் முக்கியமான நரேட்டிவ். செமிகண்டக்டர் கம்பெனிஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் மற்றும் டேட்டா சென்டர் கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்டர் அட்டென்ஷன் பெறுகிறது. அந்த தீமில் நெட்வெப் டெக்னாலஜிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது. இந்தியாவில் ஏஐ ஈகோசிஸ்டம் வளரும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் கூட அதிகரிக்கும். நண்பர்களே,
இன்று நாம் 3 ஸ்டாக்ஸ் பற்றி டீடைலாக பேசினோம். ஆயில் இந்தியா எனர்ஜி செக்டார் ஸ்ட்ரென்த் காரணமாக அட்ராக்டிவ். ஜேஎன்கே பேங்க் பேங்கிங் செக்டார் பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. நெட்வெப் டெக்னாலஜிஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth ஸ்டோரி. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்போதும் இருக்கும். எந்த ஸ்டாக்குக்கும் கேரண்டீட் ப்ராஃபிட் கிடையாது. அதனால் ரிசர்ச் செய்துதான் முதலீடு செய்ய வேண்டும். டைவர்சிஃபிகேஷன் மிகவும் முக்கியம். ஒரு ஸ்டாக்கில் முழு கேபிட்டலை போடக்கூடாது. இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும். நான் SEBI ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கும் முன் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் செய்யுங்கள். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எந்த நேரத்திலும் சேஞ்ச் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் டிசிப்ளின் மிகவும் முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்டிங் செய்யக்கூடாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டிங் மற்றும் வெல்த் கிரியேட்